பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ரசகுல்லா செய்ய போகிறோம். இந்த பாத்திரம் வச்சுருக்கோம், பால் ஊற்றி செய்ய போகிறோம். வீட்டில் நாட்டு பசும்பால் பாரு. பால் பொங்கி வந்துருச்சு, கோச்சிக்கிட்டு இப்போ எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், வடிகட்டிக்கலாம். நல்லா ஒரு துணியில் போட்டு வடிகட்டிக்கணும். நல்லா இதை கட்டி ஒரு 10 நிமிஷம் வச்சாலே தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா இதாகிடும், போயிடும், அந்த புளிப்புத்தன்மை போயிடும். அவ்வளோதான், நல்லா இழுக்கணும். நல்லா இறுக்கி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு உருண்டை போட்டுக்கலாம். நல்லா நறுக்கி ஒரு 10 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். நம்ம அப்புறம் ஜீரா காய்ச்சி ஊற்றணும். சர்க்கரை போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆ 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான். நல்லா அதை கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம உருண்டை போட்டு நல்லா மசிச்சு உருண்டை போட்டுக்கணும். கையில் தான் பண்ணணும், அதனால் கொஞ்சம் ஆற விட்டு வச்சுக்கணும். இந்த தண்ணியை நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம், சாம்பார் ஊற்றிக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ண வேணாம். கையிலேயே பனைஞ்சாச்சு. உருட்டி ஜீராவில் போட்டுக்கலாம். உருட்டிக்கலாம். சின்ன சின்னதாக ஊற்றினா போதும். சின்ன சின்னதாக ஊற்றினா பெருசாக ஆகிக்காது, வெந்துடும். சர்க்கரை கரைஞ்சி நல்லா கரைச்சிக்கு வந்துச்சு. இப்போ ஒன்றுனா இறக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுட்டோம்னா நல்லா பெருசு பெருசாக ஆகிடும். டபுள் பங்கு வந்துடும். ஒரு 15 நிமிஷம் வச்சுருந்தோம். அப்படி சிம்மில் வச்சு ஹாஸ்லி வச்சு நல்லா நல்லா பாலும் வந்துடுச்சு. இது மாதிரி ஜூஸியாக இந்த பால் கேட்டுக்கலாம். ஈஸியான வேலையை செய்யுங்க. ஈஸியாக இருக்குது, சீக்கிரம் செஞ்சிடலாம். ஒரு நிமிஷம் நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ஊறுச்சுன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நீங்களும் செய்து சாப்பிடுங்க. சாயந்தரம் தீபாவளிக்கு செய்யுங்க. இனிப்பு பண்ணோம் எங்களுக்கு என்ன எங்களோட சாப்பிட வாங்க.
ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.